வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தட்டைப்பயிரும் சுரக்காயும் போட்டு புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா, சின்ன வெங்காயம் 2 தக்காளி, எலுமிச்சம்பழம் அளவு புளி, சுரக்காய், தட்டைப்பயிறு, மிளகாத்தூள், மல்லித்தூள், தேங்காய் 1 கப். இதில் வெங்காயம் வணக்கிறப்ப 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு 2ம் சேர்த்து வணக்கினோம்னா நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். மிளகாத்தூளும் மல்லித்தூளும் வீட்டில் அரைச்சதுங்க. இதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம அப்போ அடுப்பை பற்ற வச்சு தட்டைப்பயிரை லைட்டாக வறுத்துட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் அதை வேக வைக்கணுங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். தட்டைப்பயிரை போட்டு லைட்டாக நல்லா வறுத்துட்டு கருக விடாமல் வறுக்கணுங்க. ஆஃப் சிம்மில் வச்சுக்கோங்க. 1 கப் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுக்கோங்க. திருப்பி அது குழம்புலையும் வேகுங்கிறனால ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். இல்லை குக்கரில் வச்சிங்கன்னா 1 விசில் மட்டும் விட்டு வச்சுக்கோங்க. அடுத்தது வெங்காயம் வணக்கிறதுக்கு எண்ணெய் சட்டியில் வெங்காயத்தை போட்டு அதில் 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு போட்டு நல்லா வணக்கி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி கப்பில் வெங்காயம், தேங்காய் 2யும் ஒன்றா போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. நைஸாக அரைச்சி வச்சுட்டு அடுத்தது குழம்பு தாளிக்கிறதுக்கு தேவையானது ஒரு பாத்திரம் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. புளிக்குழம்புக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். கடுகு போட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டு தாளித்து கொஞ்சோண்டு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு தாளித்து விட்டு சுரக்காய் அது போட்டு வணக்கி அதுக்கப்புறம் நம்ம புளிக்கரைசல், அரைச்சி வச்சுருக்க மசாலா, வரமிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், உப்பு, புளி கரைச்சது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணும். அந்த காயோட தட்டைப்பயிரை போட்டு வணக்கிக்கோங்க. வணக்கிட்டு இந்த கரைச்சி வச்சுருக்கிறத எல்லாத்தையும் எடுத்து அதில் நல்லா ஊற்றிடுங்க. மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த குழம்பு அதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு அந்த காய் வேகிற அளவுக்கு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இதாகட்டும். ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விடுங்க. நம்மளுக்கு தட்டைப்பயிரும் சுரக்காயும் போட்ட புளிக்குழம்பு ரெடி ஆயிருங்க. தேங்க்யூ.